கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு நாளை கூட தேவன் கூட்டி கொடுத்த கிருபைக்காக கோடான கொடி நன்றி. இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. தேவன் கடந்த மாதம் முழுவதும் 8 மாதங்கள், இந்த 2025ஆம் ஆண்டில் 8 மாதங்கள் தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, அன்கவுண்டபிள், எண்ணிக்கையில் அடங்காத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம இந்த நாளை நம் காண செய்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு, கிருபை. ஆமென். இந்த நாள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வெற்றியின் நாளாக இருக்கிறது. நேற்று பார்த்தவங்க இன்னைக்கு இருக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவன் இன்று நமக்கு ஒரு நாளை தேவன் கூட்டி கொடுத்திருக்கிறார், ஒரு மாதத்தை கூட கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த முழுவதும் இந்த மாதத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, எதெல்லாம் குறித்து நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோமோ, ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர மாட்டீங்களா, ஆண்டவர் எனக்கு இதை செய்தாலும் எல்லாமே அப்பா ஆசீர்வாதத்துக்கு எல்லாமே இருக்குதேப்பா, நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். தேவன் இதை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. அவர் திறந்த கதவை ஒருவராலும் பூட்ட முடியாது, பூட்டின கதவையும் திறக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடை செய்ய முடியாது. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கிருபையும் தேவன் உங்களுக்கு தருவாராக. இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா காரியங்களும் நன்மையாய் செய்வாராக. காட் பிளஸ் யூ. இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு முன்பாக சென்று நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் நன்மையும் செம்மையுமாய் மாற்றுவாராக. வியாதியாக இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், கடன் பிரச்சனை, எப்பேற்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் இறக்கி வைத்துட்டு சந்தோஷமாக கிளம்புங்க. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.